மாற்ற முடியும், அழிக்க முடியாது. பஞ்சபூதம் யாராலும் உருவாக்கப்படவில்லை. பஞ்சபூதம் தான் இயற்கை, இயற்கை தான் கடவுள். பஞ்சபூதத்தை தீயை அணைக்க நெருப்பு வேண்டும், தீயை அணைக்க நீர் வேண்டும், நீரை ஆவியாக நெருப்ப வேண்டும். பஞ்சபூதம் பஞ்சபூதத்தை ஆக்கவோ அழிக்கவோ பஞ்சபூதத்தால் மட்டும்தான் முடியும். சிவன் பஞ்சபூதம், சக்தி சக்தி வீர். சிவன் பஞ்சபூதம், சக்தி வீர். சிவன் பஞ்சபூதம், சக்தி வீர். ஆண் ஒரு ஆண் தன் விந்து மூலமாக உயிரை குடிக்கிறான். ஒரு ஆண் தன் விந்துவின் மூலமாக உயிரை குடிக்கிறான். ஒரு பெண் அவள் கொடுத்த உயிரை தன் உடலில் வைத்து உடலாக வளர்க்கிறாள். இங்கு மாற்றி நடக்கிறது. ஆண் உயிரை குடிக்கிறான், பெண் உடலை குடிக்கிறாள். ஒரு ஆண் உயிரை குடிக்கிறான், ஒரு பெண் உடலை குடிக்கிறாள். இது இரண்டும் இணைந்தால் உயிர் உருவாகும். உங்கள் உடம்பில் இருக்கிற பஞ்சபூதத்தை யார் கொடுத்தார் என்றால் அன்னை கொடுத்தார். அன்னை வயிற்றில் வைத்து ஒரு குண்டூசியில் கோடியில் ஒரு பங்கு இருந்த விந்துவை ஒரு 3 கிலோ 2.5 கிலோ டு 3.5 கிலோ வரை அதற்கு மேலும் ஒரு உடலாய் ஆக்கியது யார் என்றால் பெண். அந்த உயிரை கொடுத்தது என்றால் யார் என்றால் ஆண். சரி, ஒரு பெண் எப்படி உடலை உருவாக்கினார்? உணவு உண்பதன் மூலமா உயிர் உடல் உருவாக்கப்படுது. உணவு எங்கிருந்து கிடைத்தது? மண்ணிலிருந்து கிடைத்தது. ஆண் உயிராற்றலை எப்படி பெற்றான்? ஆண் ஆற்றல் இல்லாத ஆணால் உயிரை உருவாக்க முடியாது. தனக்குள் இருந்த ஆற்றலின் ஒரு பகுதியை ஆண் வழங்கினான். அந்த ஆற்றல் அவனுக்கு எங்கிருந்து கிடைத்தது? மீண்டும் மண்ணிலிருந்தே கிடைத்தது. இந்த உயிர் அவனுக்கு எங்கிருந்து கிடைத்தது? செயல்படாத ஆற்றல் இல்லாத ஆண் உயிரை கொடுக்க முடியாது. உயிரோட்டமுள்ள விந்துகளில் இருந்துதான், ஏக்கமாகிய விந்துகளில் இருந்துதான் உயிர் உருவாகிறது. இந்த ஏக்கம் எங்கிருந்து உருவாகிறது? இந்த சக்தி உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? இந்த ஆற்றல் எங்கிருந்து கிடைத்தது? மீண்டும் பஞ்சபூதத்திலிருந்தே கிடைத்தது. இந்த பஞ்சபூதம் தான் இந்த உயிரையும் உருவாக்கியது. இந்த பஞ்சபூதம் தான் இந்த மலையை உருவாக்கியது. இது மீண்டும் உயிரானது. குழந்தையும் தெய்வமும் ஒன்றிருக்கிறோம். குழந்தையும் தெய்வமும் ஒன்றென்றால், ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதற்கு அறிவு இருக்கிறது. ஒரு குழந்தையிடம் போய் 100 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை கொடுத்து வாய்ப்பு வைத்து கிழித்து, ஒரு குழந்தையிடம் 1000 ரூபாய் நோட்டை கொடுத்து வாய் வைத்து கிழித்து, நல்ல ஒரு அழகியின் பணத்தை கொடுத்தால் அதையும் கிழித்து விடும். ஒரு வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடுத்தால் அதையும் கிழித்து விடும். அப்படி என்றால் அந்த குழந்தைக்கு அறிவில்லை என்று நாம் சொல்கிறோம். குழந்தை அறிவில்லாத குழந்தை. அதுக்கு மண்ணாசை இல்லை. நிலப்பத்திரத்தை கொடுத்தாலும் பிரிக்கிறது. பொன்னாசை இல்லை, ரூபாயை கொடுத்தாலும் பிரிக்கிறது. பெண்ணாசை இல்லை, அழகிய பணத்தை கொடுத்தாலும் பிரிக்கிறது. இந்த மூன்றும் உங்களுக்கு எப்படி உருவாகிறது என்றால் அறிவின் மூலமாக தான் உருவாகிறது. இந்த அறிவே மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, மண், பெண், பொன் 3 ஆசையும் உருவாக்குற அறிவு. அறிவில்லாத குழந்தை கடவுளுக்கு சமம். அது எந்த பேதமும் மற்றது.
அதில் என்ன இருக்கிறது? பிறக்கும் குழந்தையிடம் ஞானம் இருக்கிறது. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையிடம் அறிவில்லை, ஞானம் இருக்கிறது. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையிடமும் ஞானம் இருக்கிறது. ஞானம் இருக்கும் வரை குழந்தைக்கும் இன்ப துன்பம் பற்றி இன்பமாய் சிரித்து வருகிறது. ஞானம் இருக்கிற குழந்தையை நம்ம என்ன செய்யணும்? கடவுள் அளிக்கிறோம். ஞானம் இருக்கும் குழந்தைகளை நாம் கடவுள்கிறோம். ஞானம் இருக்கும் குழந்தையை நாம் கடவுள் அளிக்கிறோம். அறிவில்லை, ஞானம் இருக்கிறது. அந்த குழந்தையும் ஒன்று இருக்கிறோம். எப்போது அறிவு வளர ஆரம்பிக்கிறோம் அன்றே ஞானம் சென்றிருக்கிறது. ஞானம் யார்? ஞானம் எதை பிடிக்கிறது? ஞானத்துக்கு அறிவு வேண்டுமா? வேண்டாம். அதுதான் பிள்ளையாருக்கு கணவதிக்கு மனித தலை, மிருக தலை, யானை தலை. ஞானத்திற்கு அறிவு தேவையில்லை. ஞானம் வேறு, அறிவு. ஒரு முனிவரிடம் இருக்கிற ஞானம், ஒரு அறிஞரிடம் இருக்கிறது அறிவு, ஒரு சயின்டிஸ்டம் இருக்கிறது அறிவு, ஒரு முனிவரிடம் இருக்கிறது ஞானம். இந்த ஞானத்திற்கு என்ன தேவையில்லை? அறிவு தேவையில்லை. ஞானத்திற்கு அறிவு வேண்டாம். ஞானம் யார்? பிள்ளையார். ஞான கலந்து இருக்கிறோம். பிள்ளையார் யார்? ஞானம். அவருக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது, தலையே கிடையாது. மனித தலையே கிடையாது, விலங்கு தலை. ஞானம் எல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் ஞானம் என்று மூலங்கள் சொல்கிறார்கள். இல்லை, எல்லாவற்றிற்கும் ஞானம் உண்டு. ஞானம் இல்லாத இத்தனை உயிர்களிடத்திலும் ஞானம் உண்டு. மனிதன் அகம்பாதமாக தலைக்கணத்துடன் தனக்கு மட்டும் ஞானம் உண்டதாக எண்ணுகிறான். இல்லை, பிறக்கும் ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் ஞானம் உண்டு. ஒரு யானை கண்டு பிறந்தவுடன் முன்பகுதியில் போய் பால் குடிக்கிறது. அதுக்கு யார் சொன்னால் முன்பகுதியில் பால் இருக்க என்று? ஒரு பாம்பு குட்டி பிறந்தவுடன் கழுகை பார்த்து பொதுக்குள் விடுகிறது. இந்த கழுகு தன்னை தின்று விடும் என்று யார் சொன்னார்? ஞானம் கற்றுக் கொடுத்து வருவதில்லை. ஞானம் கற்றுக் கொடுக்காமல் வருவது ஞானம். கற்றுக் கொடுத்து வருவது அறிவு, கற்றுக் கொடுக்காமல் வருவது ஞானம். திடீரென்று ஞானம் கிடைத்துவிட்டது கிடைக்கும். ஆனால் அறிவு படிப்படியாக வளரும். ஞானம் ஒரே மாத்திரத்தில் வந்துவிடும். திடீரென்று ஞானம் புறப்படும். பல ஞானிகளுக்கு, பல அறிஞர்களுக்கு, பல சித்தர்களுக்கு, சித்த புருஷர்களுக்கு திடீரென்று ஒரு கணப்பொழுதில் ஞானம் புறந்து விடுகிறது. ஆனால் அறிவு படிப்படியாக தான் கற்றுக் கொடுக்கப்பட முடியும். கணபதிக்கு ஞானம், ஞானம் தான் பிள்ளையார். பிள்ளையார் எப்போ உருவாகிறார்? ஒரு உயிர் எப்போது உருவாகிறதோ அதன் பின் ஞானம் உருவாகும். ஒரு உயிருக்கு தான் ஞானம் உருவாகும். அத்தனை விலங்குகளுக்கும் ஞானம் உண்டு. கற்றுக் கொடுக்காமல் அது ஞானம். ஞானத்துக்கு என்ன அவசியம்? சித்தி, புத்தி. நீங்கள் ஞானம் பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு 2 தேவைகள் உண்டு. ஒண்ணு சித்தி, கடவுள் அருள். சித்தம், சித்து எல்லாம் கடவுள் சித்தம் சொல்லிடும். சித்தி என்றால் கடவுளுடைய அருள். உங்களுக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் சித்தி வேண்டும், கடவுளுடைய அருள் வேண்டும். 2வது நல்ல புத்தி வேண்டும். உங்களுக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் நல்ல புத்தியும் கடவுளுடைய சித்தமும் இருந்தால் ஞானம் கிடைக்கும். அதுதான் கணபதிக்கு 2 மனைவிகள், ஒன்று சித்தி, மற்றொன்று புத்தி. சித்தி, புத்தி என்ற 2 மனைவிகள் கணபதிக்கு. ஞானத்துக்கு அடுத்தபடியாக உடலில் தோன்றுவது, உடலில் உருவாகிறது எது என்று கேட்டீர்கள். முதலில் ஞானம் உருவாகிறது. ஞானம் உருவானதற்கு அப்புறம் அறிவு உருவாகிறது. அறிவு எப்படி இருக்கிறது? 6 அறிவாக இருக்கிறது. 6 அறிவு எதை பிடிக்கிறது? 6 அறிவு பிடிக்கிறது. அதுதான் முருகப்பெருமான் முருகன். 6 முருகன், முருகன். ஒரு குழந்தைக்கு முதலில் ஞானம் உருவாகிறது. நாம் அறிவை கற்றுக் கொடுக்கிறோம். அறிவு எப்படி இருக்கிறது? 6 அறிவாக இருக்கிறது. 6 அறிவு. ஒரு அறிவு வளர வேண்டும் என்றால் என்ன தேவை? ஒரு அறிவு வளர என்ன தேவை என்றால், ஒரு அறிவு வளர்வதற்கு தேடுதல்,
ஒழுக்கம்